நாட்டுக்கு ஒரே நீதிமன்றம், ஒரே சட்டம், ஒரே நீதி, ஒரே தீர்ப்பு, ஒரே தண்டனை. புரிஞ்சிதாட தம்பி. சுவாசிக்க ஒரே காற்று, ஒரே உணவு, ஒரே தண்ணி, ஒரே சூரியன், ஒரே நிலவு, ஒரே வானம், ஒரே பூமி. புரிஞ்சிதாட தம்பி. ஒன்னுதான் உலகம், ஒன்னுதான் உயிர், பிரிவுகள் இல்லாத மனசே தான் தீர்வு. நீயும் நானும் வேறல்ல, வலி வந்தா கண்ணீர் ஒன்னுதான். புரிஞ்சிதாட புரிஞ்சிதாட, இந்த உலகம் நம்ம வீடுதான். உயிர்கள் வாழ்வதற்கு இடம் ஒண்ணு, இரவுன்னு பகல் ஒண்ணு. இன்னும் தெளிவா சொன்ன நீயும் நானும் ஒண்ணு. யாரு கடிப்பட்டாலும் வலியும் வேதனையும் ஒண்ணு, சிந்தும் ரத்தமும் ஒன்றுதானே. சொல்ல போனா நாம எல்லாரும் ஒரு பெண் வயிற்றில் 10 மாதம் சமமாக இருந்துதானே வந்துள்ளோம். புரிஞ்சிதாட தம்பி. ஒன்னுதான் சுவாசம், ஒன்னுதான் வலி. மனிதம் பேசும் போது பாகுபாடு எதுக்கு சொல்லு நீ. உடலை விட்டு உயிர் பிரிந்த பின் போகும் பாதை ஒண்ணு, போகும் தோற்றம் ஒண்ணு, போகும் இடம் ஒண்ணு. இப்படியெல்லாம் ஒன்னாயிருக்கும் பொழுது, வாழும் பொழுது ஏன் இத்தனை பாகுபாடு? அன்னடா தம்பி, புரிஞ்சிதாட. கேள்விதான் வாழ்க்கை, பதில் மனசுக்குள்ள. புரிஞ்சிக்கிட்டா போதும், பூமி சொர்க்கம்தான். இந்த உலகில் ஆண்டவனால் படைக்கப்பட்ட அனைத்தும் ஒன்னாக இருக்கும் பொழுது, அனைத்து உயிர்களுக்கும் வாழும் வாழ்க்கையும் ஒன்னாகத்தானே இருக்க வேண்டும். இந்த உலகில் நீயும் வாழணும், நானும் வாழணும். மாடு மாடு கோழி நாய் பூனை என்று அனைத்து உயிர்களும் வாழும். ஆண்டவன் படைப்பில் எல்லாம் சரிசமமே. என்ன புரிஞ்சிதாட தம்பி. ஒன்னுதான் உலகம், ஒன்னுதான் உயிர், மனிதம் காப்பாத்த மனசு போதும் நண்பா. புரிஞ்சிதாட தம்பி, இது தத்துவம் இல்ல, இது வாழ்க்கை. நாட்டுக்கு ஒரே நீதிமன்றம், ஒரே சட்டம்.